ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நயகரா ஃபால்ஸ் போக போகிறோம். சிகாகோ டு நயகரா ஃபால்ஸ் 583 மைல்ஸ். ஸோ 8 hours 42 minutes டிரைவ். ஸோ இப்போ மணி பார்த்தீங்கன்னா 1 மணி ஆக போகுது. ஸோ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் ஒரு 10 o'clock போய் சேரணுங்கிறது. ஸோ இந்த மேப்பில் நீங்கள் பார்த்த மாதிரி இலினாயில் ஸ்டார்ட் பண்ணி இண்டியானா, ஒஹாயோ, பென்சில்வேனியா, கடைசியில் நியூயார்க். ஸோ இந்த 5 ஸ்டேட் நம்ம இப்போ இலினாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ 4 ஸ்டேட்டை நம்ம கிராஸ் பண்ணி பார்டர் கிராஸ் பண்ணி போக போகிறோம். லெட் ஸ்டார்ட். சிகாகோ டவுன் டவுன் வழியாக நம்ம பிளான் போட்டது தப்பாக போயிடுச்சு. ஏன்னா டவுன் டவுனில் ரொம்ப டிராஃபிக்கு, இன்ச் பை இன்ச்சாக தான் மூவ் ஆச்சு. ஸோ அங்கேயே நமக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் வந்து தேவையில்லாமல் வீணாக போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இலினாய் பார்டர் தாண்டி இந்தியானா பார்டர் கிராஸ் ஆகி போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ இந்தியானாவில் ஃபஸ்ட்டு டோல்கேட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இலினாயில் யூஸ் பண்ணுற ஐபாஸை வச்சு நம்ம உள்ள என்ட்ரி ஆகலாம். ஸோ அந்த ஐபாஸ்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் டிடெக்ட் ஆகிடும். இந்தியானாவில் ஒரு ரெஸ்ட் ஏரியா. ஸோ ஒரு பிரேக் போடலான்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டேஷன் இருக்குது, இங்கே கடை இருக்குது, 7-Eleven, ஸ்டார்பக்ஸ், பர்கர் கிங், பீட்சா கடை இருக்குது, உள்ள ரெஸ்ட் ரூம் எல்லா வசதியும் இருக்குது. அந்த சைடு பாருங்கள், ட்ரக்கு ஃபுல்லாக பார்க் பண்ணுறதுக்கு, இந்த சைடு ஃபுல்லும் கார் பார்க் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. ஆப்போசிட் சைடில் அதே மாதிரி எதிரில் போகிறவங்களுக்கு அதே மாதிரி அதே கடைகள் எல்லாமே இருக்குது. ரொம்ப ப்ளசண்ட்டான டே இன்றைக்கி. சிகாகோ டவுன் டவுனில் தான் செம டிராஃபிக்கு. இப்போ நாங்கள் இந்தியானாவில் இருக்கோம். அடுத்து ஒஹாயோ தாண்டி பென்சில்வேனியா போகணும். ஸ்டார்பக்ஸ் இந்தியானா ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்பீட் லிமிட் 70. அடுத்து நம்ம ஒஹாயோ ஸ்டேட் பார்டர் கிராஸ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த சர்வீஸ் பிளாஸால் டின்னர் சாப்பிட்டு திரும்பவும் நம்ம ரெஸ்யூம் பண்ணுவோம். இப்போ நம்ம ஒஹாயோவில் சர்வீஸ் பிளாஸாவில் இருக்கோம், ஆன் த வே டு நயாகரா. ஸோ இது வந்து டின்னர் சாப்பிட்ற டைம். டின்னர் சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே ரெஸ்டாரண்ட் இருக்குது, அந்த சைடு வந்து கேஸ் ஸ்டேஷன் இருக்குது, பார்க்கிங் பண்ணுறதுக்கு இடம்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், டெஸ்லா காருக்குன்னு சொல்லிட்டு அந்த பேட்ரி கார் அதுக்குன்னு சார்ஜிங் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க டெஸ்லா காருக்கு. அதுவும் பாருங்கள் ஒன்று. ஸோ ஒஹாயாவில் இருக்கிற சர்வீஸ் பிளாஸாவில் பார்த்திங்கன்னா இந்த வெண்டிங் மிஷினு, ரெஸ்ட் ரூம் இருக்குது, இங்கே ஏடிஎம் இருக்குது, அதே போல் இந்த லாட்ரி ப்ளே பண்ணுறதுக்கு ஸ்டார்பக்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா 9 o'clock எல்லா கடையும் க்ளோஸ் போல். ஸோ 9 o'clock மேலே வெறும் வெண்டிங் மிஷின் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், பட் நமக்கு வந்து ஃபுட்டு எதுவும் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி ஃபுட்டு வேணும்னா 7-Eleven சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. ஸோ இந்த ஹைவேஸில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இருக்கும் அந்த 7-Eleven. ஸோ அது வந்து 24 hours இருக்கும். மற்றபடி இங்கே இருக்கிற கடையெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, 9 o'clock க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரி, இப்போ நமக்கு லேட் ஆகிடுச்சு. நம்ம டெஸ்டினேஷன் போய் ரீச் பண்ணோம். போகலாம். இருட்டிருச்சு. ஸோ நம்ம டெஸ்டினேஷனுக்கு போய் ரீச் பண்ணோம். ஸோ அதனால் போகலாம். இன்றைக்கி கொஞ்சம் குளிராக வேறு இருக்குது. இப்போ நம்ம ஒஹாயோலேருந்து பென்சில்வேனியா பார்டர் கிராஸ் பண்ணிட்டோம். ஸோ ஒஹாயோவில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஸ்பீட் லிமிட் 65 இருந்தது. இப்போ பென்சில்வேனியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம கிளீவ்லேண்ட் டவுன் டவுனை கிராஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கிளீவ்லேண்ட் டவுன் டவுனில் வந்து இப்போ நம்ம போகிற டைம் வந்து நைட் டைம்ங்கிறதுனால கொஞ்சம் டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம அடுத்த டெஸ்டினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஈரி எல்லாம் தாண்டி பஃபலோவில் போயிட்டு நம்ம ஹோட்டலில் நைட்டு ஸ்டே பண்ணுறது தான் நம்ம பிளானு. இப்போ நம்ம பென்சில்வேனியாவிலேருந்து நியூயார்க் பார்டர் கிராஸ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம நியூயார்க் ஸ்டேட்டில் தான் நம்ம போக வேண்டிய நயகரா ஃபால்ஸ் பஃபலோ இருக்குது.
ஸோ இந்த ஹோட்டலில் தான் நேற்று நைட்டு நம்ம ஸ்டே பண்ணோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆம்ஹெஸ்ட்டுங்கிற ஏரியாவில் இருக்குது. ஸோ இங்கேருந்து நமக்கு நயகரா ஃபால்ஸ்க்கு வந்து இன்னும் ஒரு 10 மைல்ஸ் கிட்ட போகணும். ஸோ நமக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஹோட்டல் ரொம்ப க்ளீனாக நல்லா இருந்தது, நல்லா தூக்கம். ஸோ இப்போ ஃப்ரெஷ் ஆகிட்டோம். இப்போ நயகரா ஃபால்ஸ் போகிறதுக்கு நமக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். இப்போ நம்ம நயகரா ஃபால்ஸ் ஸ்டேட் பார்க் பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ இந்த சர்க்கிள் தாண்டி போனோம்னா அந்த வரவேற்பு பலகை இருக்கும், நயகரா ஃபால்ஸ் வெல்கம்ஸ் யூன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நயகரா ஃபால்ஸ் ஸ்டேட் பார்க் பார்த்திங்கன்னா 2-3 பார்க்கிங் லாட் அவங்களது இருக்குது. ஸோ நம்ம கார் அங்கே போய் ஃபுல் டே பார்க் பண்ணோம்னா அதுக்கு ஒரு $15 ஆகும். நம்ம பார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த அட்ராக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா அந்த நயகரா ஃபால்ஸ் ஸ்டேட் பார்க்கில் பார்க்கிங் லாட் 1க்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா மேட் ஆஃப் த மிஸ்ட் அட்ராக்ஷன், அதே போல் அந்த அப்சர்வேஷன் டவர் அதெல்லாம் இருக்குது. சைடில் பாருங்கள் இந்த ஸ்டேட் பார்க்கோடைய என்ட்ரன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது இங்கே. அதே போல் இந்த ஸ்டேட் பார்க்கோட பார்க்கிங் லாட் 2 அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த கேவ் ஆஃப் த விண்ட்ஸ் அப்படின்ற அட்ராக்ஷன் வந்து இருக்கும். ஸோ நம்ம ஒரு பார்க்கிங் டிக்கெட் வாங்கினாவே போதும், நம்ம இந்த பார்க்கிங் லாட்டில் ஒரு நாளில் எத்தனை தடவை வேணால் நம்ம நிறுத்திக்கலாம், எடுத்துக்கலாம். ஸோ அன்றைக்கி நைட்டு 12 மணி வரைக்கும். இந்த சைடில் பாருங்கள் அந்த நயகரா அந்த ஆறு, இதுதான் நமக்கு அந்த ஃபால்ஸாக மாறும். இப்போ நம்ம பார்க்கிங் பக்கத்தில் வந்துட்டோம். க்ரௌட் இங்கேயே ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நமக்கு டிக்கெட் பார்க்கிங் கிடச்சிதுன்னா சந்தோஷம், இல்லாட்டி வேறு எதாவது வழி பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோவோட எண்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம ட்ரிப்போட சம்மரியை பார்க்கலாம். ஸோ மொத்தமாக நம்மளுடைய ட்ராவல் பார்த்திங்கன்னா ஒரு 1200 மைல்ஸ் அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். ஸோ இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு 10 மணி நேரம் இன்க்ளூடிங் பிரேக், அதே போல் வரத்துக்கு ஒரு 10 மணி நேரம் இன்க்ளூடிங் பிரேக். ஸோ நம்ம வந்து ஒரு 65 to 75 மைல்ஸ் அந்த ரேஞ்சை நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா இந்த மாதிரி போகலாம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து கேஸ்க்கு வந்து ஒரு 120 இல்லைன்னா 130 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே போல் டோல்கேட் வந்து அப் அண்ட் டவுன் ஒரு $40 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே போல் பார்க்கிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு $40 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மொத்தமாக வந்து ஒரு $200 வந்து இந்த ட்ரிப்பை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். காரில் போனோம்னா சிகாகோ டு நயகரா அப் அண்ட் டவுன் ஒரு 200 அந்த ரேஞ்சில் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். அதே போல் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். ஏன்னா அந்த ரோடு ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா 2-வே ரோடு மாதிரி தான், நல்லா இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது. நம்ம பாட்டுக்கும் க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டுட்டு 70-75ல் நம்ம பாட்டுக்கும் போயிட்டே இருக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி லாங் ட்ரைவ் வந்து சிகாகோலேருந்து நியூயார்க் நயகரா ட்ரை பண்ணுறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதே போல் பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து அங்கங்கே ஆன் தி வேல அந்த ஹைவேல அங்கங்கே இருக்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து நம்ம ஆப்பிள் மேப்ஸ் மூலமோ இல்லை கூகுள் மேப்ஸ் மூலமோ நமக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வருது, காப்ஸ் இருக்கிறாங்க, இப்போ ஸ்பீட் செக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அதெல்லாம் பார்த்துக்க வேண்டியதான். மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம பாட்டுக்கும் ஜாலியாக போயிட்டு வரலாம். ஒரு தடவை சிகாகோவில் இருக்கிறவங்க நயகரா போகணுன்னு நினைக்கிறவங்க காரில் போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே போல் நயகரா பற்றின மற்ற விஷயங்களுக்கோ இல்லை எங்களுடைய மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். பை.